ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி என்சிஆர்டி வால்யூம் 2 அதில் எக்ஸசைஸ் நம்பர் 9.3 அதோட ஒவ்வொரு ப்ராப்ளமாக நம்ம இதில் சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் நம்பர் 23 இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் என்னன்னா, the general solution of the differential equation dy by dx is equal to e power x plus y is என்ன நம்ம கேட்டிருக்காங்க. Particularly in the exercise is dedicated to solve problems using variable separable method. இந்த எக்ஸசைஸ் மட்டும் நம்ம எதில் சால்வ் பண்ணுறாங்க, எல்லாமே வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸசைஸை. இப்போ நம்ம அப்புறம் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னா ஒவ்வொரு வேரியபிளும் நம்ம இருக்கக்கூடிய வேரியபிள் நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஒய் வேரியபிள் எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சுக்கலாம். இன்கேஸ் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் வேரியபிள் எல்லாமே நம்ம ரைட் சைடில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிடலாமா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நான் எப்படி எழுதுறேன்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய்ன்னு எழுதுறேன். பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாமா? அப்போ நான் பவர் ஆட் அப் ஆயிருந்தால் பேஸ் என்ன பண்ணலாம், இது மாதிரி பிரித்து எழுதிக்கலாம். அப்படி என்னடா வி கேன் செப்பரேட் அண்ட் ரைட். இதை நம்ம படிச்சிருக்கோம்ல, a பவர் 2 இன்ட்டு a பவர் 3 நம்ம எப்படி எழுதலாம், a பவர் 2 ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதலாம்ல. ஸோ அப்புறம் a பவர் 2 ப்ளஸ் 3 இருந்தால் a பவர் 2 ப்ளஸ் a பவர் 3 அப்படி கூட நம்ம எழுதலாம். ஃபைன், ஓகே. இப்போ நம்ம ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் we can bring it to one side. இப்போ y வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வரோமா? ஸோ y வேரியபிள் யார் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கா? e பவர் y. அதை நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறோமா? ரைட் சைடுக்கு நம்ம எக்ஸ் வேரியபிள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாமா? எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ பேஸில் இருக்க நம்ம பவருக்கு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், இ பவர் ஒய்யை நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வரும்போது இ பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு வருது. இப்போ வி கேன் இன்டகிரேட் திஸ் ஆன் போத் சைட். அடுத்த ஸ்டெப் இன்டகிரேஷன் தானே, ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ லெஃப்ட் சைடில் இ பவர் மைனஸ் ஒய் இருக்குது. இ பவர் மைனஸ் ஒய்ன்னு இருந்தால் இ பவர் மைனஸ் ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் ஒய் டிவைடட் பை டி பை டிஎக்ஸ் டி பை டிஒய் ஆஃப், அப்புறம் இந்த மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அது டிவிஷனில் எழுதிடணும். ஓகே. மைனஸ் ஒய்யை யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோமோ அவங்கள பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். we are going to integrate with respect to y. with that person we are going to differentiate and write it on the denominator. okay, fine. so இப்போ மைனஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், மைனஸ் 1. இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ இ பவர் மைனஸ் ஒய் பை மைனஸ் ஒன்னை நான் எப்படி எழுதலாம், மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் எழுதிக்கலாமா? ஸோ இ பவர் எக்ஸை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது வாட் இட் ஹேப்பன்ஸ், மைனஸ் இ பவர் எக்ஸ். எனக்கு ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, ஐ ஹாவ் அ மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, த்ரூ அவுட் திஸ் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை வித் மைனஸ். முழு ஈக்குவேஷனை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் 1, இல்லை நான் மைனஸ் 1 நான் காமனாக எடுத்துட்டுமா, நான் காமனாக எடுத்துகிட்டு அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? கொண்டு போனால் என்ன வரும், இதுலேருந்து ஒரு மைனஸ் 1 எடுத்தால் மைனஸ் 1, அப்புறம் இதுலேருந்து ஒரு மைனஸ் 1 எடுத்தால் வெளியில் மைனஸ் 1 வந்துட்டு, ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் இருக்கும். ஸோ அந்த பக்கத்தில் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி இருக்கும். ஸோ மல்டிப்ளை ஆகிட்டு இருக்க மைனஸ் 1 இஃப் இட் கோஸ் டு தட் சைட் இட் பிகம்ஸ் டிவிஷன். இப்போ கான்ஸ்டன்ட் இட்ஸ் அ நம்பர், மைனஸ் 1 இஸ் அ நம்பர், ஸோ இட் இஸ் இன் அனதர் கான்ஸ்டன்ட். அதுக்கு என்ன கான்ஸ்டன்ட் பேர் வச்சுக்கலாம், சும்மா ஏ அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். கேன் யூ செக் டு வி ஹேவ் சச் அன் ஆன்சர்? இதுக்கு மேலே எதுவும் நம்ம எலிமினேட் பண்ண முடியாது, இன்னும் சுருக்க முடியாது. அப்படிதான் ஆன்சர் இருக்கா நம்ம பார்க்கலாமா? யா, நமக்கு அப்படி ஆன்சர் இருக்கா? அவங்க ஏக்கு பதிலாக அவங்க சி அப்படின்னு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறாங்க. கான்ஸ்டன்ட் இஸ் எனி திங், கான்ஸ்டன்ட்ங்கிற ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். இங்கே ஜென்ரல் சொல்யூஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் திஸ் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் கேன் டேக் எனி வேல்யூ. ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ, இதுதான் வேல்யூ 2, 3, 4 அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பர்டிகுலர் சொல்யூஷன் பேர். இப்போதைக்கு இது ஜென்ரல் சொல்யூஷன் தான், நம்ம கான்ஸ்டன்டாகவே வச்சுக்கிட்டா போதும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். ஹோப் ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் த ப்ராப்ளம். நமக்கு ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட். சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் அவர் சேனல்.
அண்ட் உங்களுடைய மோட்டிவேஷன் will help us to make so more and valuable videos for you. Thank you. Bye. See you in the next video.